இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோயில் சுமதி அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்து மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய நாகப்பட்டினம். சரிம்மா, ஊர் பேர் தெரியல, அதுக்கு தான் அடிக்கடி நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் தானே ஊர் பேரே தெரியும். என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு பேரை சொன்னால் எப்படி தெரியுங்க. நாகப்பட்டினத்தை சேர்ந்த நம்ம சுமதி அம்மா அவர்கள் வந்து மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய அந்த ஜோதிடத்தை பற்றி அற்புதமாக பேச வந்திருக்காங்க. அம்மா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அம்மா அவர்களை பேசுமாறு நம்ம அன்போடு வரவேற்கிறோம். குருவே சரணம். இன்னுமா? குருவே சரணம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 45வது ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். எனக்கு ஐயா கொடுத்துருக்கிற தலைப்பு என்னென்னா மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சாமி எதுக்க விநாயக பெருமான் இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு சின்ன பாடல். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்வு வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரேன், பொய்யில்லை இது அனைவரும் கண்ட உண்மை. இப்போ எனக்கு வந்து 12 ராசிகள்லையும் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகம் இருந்தால் என்ன மாதிரியான ஒரு சில நோய் தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ராசி மண்டலத்துக்கும் மனித உடலுக்கும் உள்ள தொடர்பு பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். கொஞ்சம் ஒரு ராசிக்கு 30 பாகை, 12 ராசிக்கு 360 பாகைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது ஒரு ராசிக்கு 30 பாகைங்கும்போது ஒரு பாகையோட கலை வந்து 60 கலைன்னு சொல்கிறாங்க. ஒரு பாகைக்கு 60 கலை கொண்டது. அப்போது 30 × 60, அப்போது 1800 கலைகள் ஒரு ராசிக்கான கலைகள்னு சொல்கிறாங்க. அப்போது 12 ராசிக்கும் ஒரு ராசிக்கு 1800 கலைகள்னால் 12 ராசிக்கும் 21,600 கலைகள்னு சொல்கிறாங்க. 12 ராசிக்கும். அப்போது இந்த 21,600 கலைகள் அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷனுடைய ஒரு நாள் சுவாசத்தின் எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்க. மனிதன் விடுகின்ற சுவாசத்தின் தன்மை எங்கிருந்து வெளிப்படுகிறது? ராசி மண்டலத்திலிருந்து தான் வெளிப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. மனிதனுடைய பிராண சந்திப்பு எங்கே இருந்து வருகிறது? 108 நட்சத்திர பாதங்களிலிருந்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இது சின்ன டிப்ஸு. அப்புறம் ஒவ்வொரு ராசியிலையும் என்னென்ன கிரகம் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது முதல் ராசியான மேசம் ராசியில் என்னென்ன கிரகம் இருந்தால் என்னென்ன பலாபலன் என்பதை பற்றி பார்ப்போம். மேசம் ராசியில் சூரியன் உச்சம், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. சூரியன் உச்சம் பெற்றால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். உச்ச சூரியனுக்கு ஏற்றவாறு நாம் வேலை கொடுக்கணும், இல்லை என்றால் அந்த சூரியன் பழுதுபட்டு நமக்கு வேலை தருவான். ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இல்லை என்றால் அந்த சூரியன் நமக்கு நோய்களை தருவான். ஒரு கிரகம் வலிமையாக இருக்கும்போதும் அந்த கிரகத்துக்கான வேலையை நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கிரகத்துக்கான வேலையை நாம் செய்யவில்லை என்றால் அந்த கிரகம் நமக்கு எதிராக வேலை செய்யுமா. அதாவது சனி வந்து உழைப்புக்குரிய கிரகம், ராகு கேதுக்கள் சூரியன் சந்திரன் இவர்களை சுமக்கும் கிரகங்களாம். ராகு சந்திரனை சுமப்பான், கேது சூரியனை சுமப்பான். விழுங்கக்கூடிய கிரகம் என்பது பின்னால் தான். சந்திரனால் வெகு தூரம் பயணம் செய்ய முடியாது.
நீ சுமது கொண்டு போய் விடு என்று கட்டளையிட்டதாம் சர்ப்ப கிரகங்களுக்கு இயற்கை. அதுபோல் சூரியனால் வெகு தூரம் பயணம் செய்ய முடியாது. அந்த உயரத்துக்கு அழைத்து செல் ஆத்மாவை. ஆத்மாவை இறைவனிடம் அழைத்து செல்வதற்கு சூரியனால் நேரடியாக இறைவனிடம் செல்ல முடியாதாம். இறைவனை அடைவதற்கு கேது வேணுமாம். கேது இல்லாமல் இறையருளை பெற முடியாது. கேது சுட்டி காட்டும், குரு தொட்டு காட்டும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. மண்ணில் உயரத்துக்கு போகணுன்னா ராகு, விண்ணில் உயரத்துக்கு போகணுன்னா அது கேது. ஒரு மனிதன் பிரபலமாக ராகுதான் காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பின்னாடி ப்ராப்ளத்தை தரும். அந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான் ஜோதிடம், அதுக்கு தான் பக்தி மார்க்கம், யோக மார்க்கம். தண்ணி கொடுங்க. 2வது சந்திரன் அந்த ராசியில் சிறப்பு தான். ரெண்டாவது மேசராசியில் சந்திரன் அமர்ந்திருந்தால் அது சிறப்பு தான். பரபரன்னு வேலை பார்க்குற அளவுக்கு உடல் உழைப்பும் மனமும் செயல்படும். ஆனால் அந்த புகழை விரும்பக்கூடிய கிரகமாக இருக்குமாம். வெற்றியை விரும்பக்கூடிய கிரகமாக இருக்கும். மனமும் உடலும் ஓய்வு பெறாமல் காரியங்களை செய்து கொண்டே இருக்கணும். சூரியன் என்பது தலைமை பண்பு, சந்திரன் என்பது இயக்க பண்பு. மனமும் உடலும் இயங்கவில்லை என்றால் மனமும் உடலும் கெட்டுப்போகுதுன்னு அர்த்தமா. மேசராசியில் சூரியன் சந்திரன் இருப்பது சிறப்பு. இந்த 2 கிரகமுமே சரியாக வேலை செய்யலைன்னா உடம்பில் இரத்த கொதிப்பு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தலைவலி, ஒற்றை தலைவலி. சூரியனால் பித்த பிணிகளும் சந்திரனால் சிலேத்ம பிணிகளும் வர வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் அந்த மேசராசியில் ஆட்சி தான். அந்த செவ்வாய்க்கும் இதே பண்பு தான். மேசத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு ஓய்வு கொடுக்கக்கூடாது. வேலைன்னு இறங்கிட்டா வெள்ளைக்காரனா பரபரன்னு வேலை செய்யணுமா. இதுதான் மேசராசியோட பண்பான். மேசராசியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் தொடர்பான வேலையை நாம் செய்யவில்லை என்றால் அந்த கிரகம் தொடர்பான நோய் நம்மை தாக்கும். ஒரு சோல்ஜர் மாதிரி அடுத்து என்ன வேலைன்ட்டு வேலையை தேடி செய்யணும். சூரிய பண்பு செவ்வாய்க்கும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த செவ்வாயை நோயை தரும். ஆட்சி பெற்ற கிரகம் நோயை தரமாட்டான்னு நாம் நினைப்போம். அப்படி இல்லை. எல்லா கிரகங்களுக்கும் நாணயத்துக்கு 2 பக்கங்கள் போல கிரகங்களுக்கும் 2 தன்மை இருக்கும். லக்ன சுபர் லக்னாதிபதி அவர் கெடுதல் செய்வாரா? செய்வார். இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு தான் ஜோதிட விதி. இயற்கை விதிகளுக்கும் ஜோதிட விதிகளுக்கும் முரண்பாடு வறுமையாயின் இயற்கை விதிகளே வெல்லும். இயற்கை விதிகளுக்கு கட்டுப்பட்டது தான் ஜோதிட விதி. மேஷ லக்கணத்துக்கு ப்ரெஷரே வராதுன்னு சொல்ல முடியுமா? வரும். ஆக்க முறையில் பயன்படுத்தினால் செவ்வாய் வலிமை பெறும். அழிவு முறையில் பயன்படுத்தினால், அழிவு முறைன்னா இப்போ செவ்வாய்னா சோல்ஜர், அதாவது என் கையில் தான் துப்பாக்கி இருக்குன்னு அதை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கிரகமும் நோயை தரும், பாதிப்பையும் தரும். கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு செவ்வாய் செயல்படும். அடுத்து புதன் மேசத்தில் இருந்தால், மேசத்துக்கு பொருந்தாத ஒரு கிரகம் எது என்றால் அது புதன் தான். மேல் விளைஞ்சி வேலை செய்யாத ஒரு கிரகம் புதன் தான். சோல்ஜர்னால் அடுத்தடுத்து பணிகளை செய்யணும். அதுதான் முதல் ராசி சரராசி. சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். அந்த முதல் ராசி வேலை செய்யலைன்னா அடுத்த ராசியும் வேலை செய்யாது. அதனால தான் செவ்வாயை காமத்துக்குரிய கிரகமாக வைத்திருக்கிறது இயற்கை. செவ்வாய் அடுத்தடுத்த காரியங்களை செய்யலைன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட நோய் அங்கே வரும். புதனுடைய வலிமை பெற்ற ஒரு மனிதன் அடுத்தவங்களை டெக்னிக்கலாக வேலை வாங்குவான். நம்மளை வேலை வாங்குறான்னு எதிராளிக்கு தெரியாமலேயே வேலை வாங்குவான் யுக்தியோட. அதுதான் புதன். புதன் தன்னுடைய வேலையை பூரா மற்றவங்களிடம் தான் கொடுப்பான். எனவே மேசத்தில் புதன் இருந்தால் கண்டிப்பாக நோய்களை தருவான். என்ன நோய்களை தருவான்? நரம்பு பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள், படை, சிரங்கு, வேர்க்குரு வரும். புதனுக்கும் செவ்வாய்க்கும் எப்போதும் ஆகாது. காக்கி சட்டைக்கும் கருப்பு சட்டைக்கும் சண்டை வரும். வக்கீலுக்கும் போலீஸுக்கும் சண்டை மோதல் வெடிக்கும். கருப்பு சட்டை என்பது சனியின் பண்பு, காக்கி சட்டை என்பது செவ்வாயின் பண்பு. உண்மையில் காக்கி சட்டைக்கும் கருப்பு சட்டைக்கும் சண்டை மூட்டுறது தான் புதனுடைய வேலை. உனக்கு என்ன சட்டம் தெரியுமோ அதே சட்டம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி
செவ்வாய் வீட்டில் புதன் இருந்தால் முடிஞ்சவரை நோய்களை தருவான். என்ன நோய்? தொண்டையில் கிச்சு கிச்சு, காது வலி, ஸ்கின் இன்ஃபெக்ஷன், வயிற்றுப்புண், வாய்ப்புண். புதன் கொஞ்சம் மோசமாக இருந்தால் மஞ்சக்காமாலையே கொண்டு வந்து கொடுத்துருவான். இது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேயிற மாடை வந்த மாடுக்கு எடுத்துச்சின்னு. அதாவது மேயிற மாடுனா செவ்வாய் அவங்க ஆட்சி வீட்டில் இருக்கிறது, வந்த மாடுனா புதன் அங்கே வந்து இருக்கிறது. இரத்தத்தில் கிருமிகளை கொண்டு வந்து சேர்க்குற வேலையை புதன் செய்வான், கவனம். முந்திரி கொட்டைத்தனம் எனக்கு எல்லாம் தெரியும், மேஷத்தில் புதன் இருந்தால் இதெல்லாம் செய்யும். அதனால் வரும் பிரச்சனைகளையும் சந்திக்கும். அதே மாதிரி காக்கா பிடிக்கிறது, கோல் மூட்டுறது, மேஷத்தில் புதன் இருக்குன்னா அவன்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டே போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான் போகிற போக்கில். சமுதாயத்தில் இவ்வளவு பிரச்சனைகளை தருவான்னா உடம்புக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகளை தருவான். அடுத்து குரு மேஷத்தில் இருந்தால், மேஷத்தில் குரு இருப்பது ரொம்ப சிறப்பு. ஆனால் அங்கே குரு இருக்கிறான்னா படைப்பு தொழிலை ரொம்ப சரியாக செய்யணும். படைப்புக்கு எதிரான காரியங்களை செய்துவிடக்கூடாது. முக்கியமாக மேஷ லக்னம்னா நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்காது. தனக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட உரிமையில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கும் மேஷ லக்னம். சிவ முக்கியமாக நான்வெஜ் சாப்பிட்டால் மேஷத்தில் இருக்கும் குரு கெட்டு போயிடுவார். குரு வேலை செய்ய மாட்டார். கெட்டு போனால் என்ன நடக்கும்? மூளை தொடர்பான மூளை கட்டி, மூளைக்கு போகிற நரம்புகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் மேஷத்தில் குரு இருந்தால். அடுத்து மேஷத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் காம உணர்வுகள் மேலோங்கி உடலில் இருக்கின்ற வெப்ப சக்தியை வெளியேற்றி கொண்டே இருக்கும். எனவே மேஷ சுக்கிரன் இருந்தால் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நோய்வாய்ப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய பண்பு, ஒன்றை நிறைவாக அடைய வேண்டும் என்ற பண்பு, அதற்காக எந்த காரியங்களை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற துணிவு. இந்த வேலையெல்லாம் மேஷத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் செய்வான். சுக்கிரன் உடலில் இருக்கிற உஷ்ணத்தன்மையை வெளியேற்றுவதற்காக அங்கே அமர்ந்திருக்கிறான். நிறைய சாப்பிட வச்சு, இனிப்பு பண்டங்களை அதிகமாக உண்ண வச்சு, ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட வச்சு அந்த உடலில் இருக்கிற உஷ்ணத்தன்மை விரையும் செய்வான் மேஷ சுக்கிரன். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரத்தத்தை கெடுத்து சுக்கிரன் சுகர் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி விடுவான். லக்கண சுபர்கள் பாவர்கள் என்ற விதிகளுக்கு அப்பால் கூட லக்கண சுபராகவே இருந்தாலும் சுக்கிரன் மட்டும் லக்கண சுபர்னு நம்ம நம்பிடவே கூடாது. அவங்களுடைய இயற்கை விதியே உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு ஆற்றலை குறைப்பது தான். உடலில் இருக்கின்ற சுக்கிலம் ஸ்ரோனிதம் இதனை வெளியேற்றுவது. நாம் என்ன நினச்சிட்ருக்கோம்? குழந்தை பிறப்புக்கு அவன்தான் காரணம். ஆனாலும் ட்ரில்லியன் அணுக்கள் இருக்கின்றன. ஒரு அணுதான் குழந்தையாக மாறப்போகுது. வாழ்நாள் முழுவதும் ட்ரில்லியனாக அணுக்களை வெளியேற்றி கொண்டிருந்தால் அந்த உந்து சக்தியை யார் செய்வா? மேசத்தில் அமர்ந்த சுக்கிரன் செய்திடுவான், கவனம். மேசத்தில் சனி அமர்ந்தால், சனி அந்த ராசியுடைய இயற்கை தன்மையை மந்தப்படுத்தும். எனவே தான் அந்த இடத்துல சனி நீசம்னு சொல்கிறாங்க. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், அப்புறம் எழுந்திருக்கலாம். எக்ஸசைஸ் செய்யணும், அப்புறம் செய்யலாம். கொஞ்சம் சீக்கிரம் போனால் அந்த காரியத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம். அடப்பாப்பா நாளைக்கு போகலாம், இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற பண்பு சனிக்கு வந்துடும். ஒரு நாள் வேலைக்கு போனால் 4 நாள் ரெஸ்ட் எடுப்பான். காரணம், சனி அங்கே உட்கார்ந்திருந்தால் அதிகமான ஓய்வு எடுப்பதற்கான ஒரு உந்துதலாக சனி மாறிடுவான். காரணம், இரத்தத்தை மந்தப்படுத்துவான். எங்கெல்லாம் வெப்பம் இருக்கோ அந்த வெப்பத்தை மந்தப்படுத்துவதற்கான பணிகளை மேச சனி செய்திடுவான். மேசத்தில் இருக்கிற சனி உன்னதம் என்று நினைத்துவிட முடியாது. அதே சமயத்தில் சனியை பயன்படுத்தி கொண்டு ஓயாது ஒரு மனிதன் உழைக்கிறான் என்றால் நிச்சயம் நற்பண்புகளை தரும். சனிக்கு அங்கே பெரிய வேலை இருக்குது. சூரியனுக்கு உச்சம் என்கிற பண்பை மேசம் பெற்றிருக்கிறதோ, சூரியனுக்கு உயிர் உருவாக்குகின்ற கடமைகள் இருக்கோ, அதுபோல மேசத்தில் சனி இருந்தால் அந்த உயிர்களை காக்க வேண்டிய கடமை இருக்குது சனிக்கு. பெரும்பாலும் மேச சனி நம் உடலில் உழைப்பை குறைத்து படிப்படியாக வெப்ப சக்தியை அளித்து நோய்களின் பிடியில் சிக்கி ஆயுளை நிறைவு செய்வது மேசத்தில் இருக்கும் சனியின் பண்பு.
ராகு கேது அங்கே இருந்தால் படைக்கின்ற சூரியனுக்கு ஊறு விளைவிக்கும். ராகு கேது மேசத்தில் இருந்தால் உயிரணுக்கள் குறைபாடு, உயிர்களை உற்பத்தி செய்வதில் குறைபாடு இருக்கும். குழந்தை பேரில் தடைகள் செய்வதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. சூரியனுக்கும் சனிக்கும் நீச பண்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. காரணம், உயிரை உருவாக்கக்கூடியவன் சூரியன், உயிரை காக்கக்கூடியவன் சனி. மேசத்தில் ராகு கேது இருந்தால் உயிர் உற்பத்தி ஆகாது. விழித்து எழுவது சூரியன், கடமைகளை செய்வது சூரியன், கடமைகளை செய்ய விடாமல் தடுப்பது சனி. இந்த சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் பேச வாய்ப்பு அளித்த நமது குருநாதர் சரவணபவ பரணி பாரதி ஐயாவுக்கு என் உளம் கார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை யாரும் வர்றாங்களா? சார் ஓடிடுறாங்க.